தாரும். அப்படிதான் நீங்க எதை விரும்பணும்? ஞானத்தை விரும்பணும், அறிவை விரும்பணும். என்ன விரும்பணும்? பிள்ளைகளை வழிநடத்த தேவனே பெற்றோராய் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாரும். மனைவியை வழிநடத்த தேவனே எனக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாரும். கணவரை சமாளிக்க எனக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாரும். இந்த பிசினஸை எனக்கு செய்ய, இந்த வேலையை எனக்கு செய்ய ஞானத்தையும் புத்தியும் எனக்கு தாரும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் எதிர் வீட்டுக்காரங்கிட்டையும் பேசக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாரும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு புத்தியும் ஞானத்தையும் தாரும். அதை செலவு செய்ய எனக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும். எப்படி பேசணும் என்ற ஞானத்தையும் புத்தியும் தார ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் எப்படி செய்யணும் சொல்லிட்டு ஞானத்தை விரும்புன்ற சாலமோன் ஞானத்தை விரும்புவாங்க. உங்க விருப்பம் எப்படி இருக்கணும்? இதுதான் ஞானத்தை விரும்பணும். ஆனாதான் பைபிள் சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியமாக. அது வலது கையில் தீர்க்காயுசும் அது இடது கையில் செல்வமா. ஞானத்தை கேட்டீங்கன்னா கூடவே 2 கொசுரா வருது. என்னது? தீர்க்காயுசும் செல்வத்தையும் கொசுரா கொடுக்குறாங்க. ஹலோ, ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானமே முக்கியம். நீ என்ன சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க ஞானத்தை சம்பாதித்துக்கொள் அப்படின்ற. அப்போ நம்முடைய விருப்பம் என்னன்னா, அதை தான் ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தார. குடும்பத்தை நடத்த, சபையை நடத்த, பிள்ளைகளை நடத்த, பொருளாதாரத்தை கையாள, எப்படி பேச, எப்படி செய்ய, தொழிலை எப்படி நடத்த, பணத்தை எப்படி சம்பாதிக்க ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் இப்படி ஜெபிக்கிறாருங்க. வாசிங்க, பேசி. இரண்டாம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெரிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெரிவையும் தேவன் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனை அறிந்து கொள்ள ஞானம் வேணும். அதுக்காக சொல்லுவோம், ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தான். அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமா? அந்த விண்ணப்பம் உகந்த விண்ணப்பம். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஞானத்தை தார் ஆண்டவரே. என்னை நானே கிறிஸ்து இயேசுக்குள் யார் என்பதை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். நீ சிலுவையில செய்து முடித்த காரியத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தார். இப்படி ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ணோம்? தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம், தேவன் சிலுவையில செய்து முடித்த காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அதன் விளைவாக நான் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஜெபம். அப்படி பண்ணால் அது ரொம்ப உகந்த ஜெபமா. தேவன் கேளாத ஐஸ்வர்யத்தின் தீர்க்காயுசு நமக்கு இந்த சாலமோன் அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பண்ணார். எதை கொடுப்பண்ணாரு?